ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சனா சொல்யூஷன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, கிளாஸ் 10th என்சிஆர்டியோட ஃபர்ஸ்ட் டாபிக் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அர்த்தமெட்டிக்னா என்னன்னு பார்க்க போறோம். ப்ரீவியஸ் வீடியோல நம்ம சாப்டர் 1ல ரியல் நம்பர்ஸோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்திருப்போம். ரியல் நம்பர்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்திருப்போம். இப்போ நம்ம ரியல் நம்பர்ஸ் சாப்டர்ல நமக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன இருக்குன்னா, ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அர்த்தமெட்டிக் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் டாபிக். அப்படின்னா என்ன? தியரம் அப்படின்னா ஒரு ஃபேக்ட்ஸ பத்தி சொல்லியிருப்பாங்க. அது அந்த ஃபேக்ட்ட லாஜிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது தான் தியரம். மேத்தமெட்டிக்கல் சயின்டிஸ்ட் நமக்கு வந்து ஒரு உண்மையான ஒரு ஃபேக்ட்ட வித் லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷனோட நமக்கு குடுத்திருப்பாங்க. இந்த தியரம தான். அது வந்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அர்த்தமெட்டிக்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பிரீஃபா பார்க்கலாம். இப்போ இந்த தியரம் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு பேசிக்கா என்னென்ன டெர்ம்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்? மேத்தமெட்டிக்கல்ஸ்லயே நமக்கு என்னென்ன டெர்ம்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் அதுல ஃபேக்டர்ஸ்னா நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்ன? ஃபேக்டர்ஸோட டெஃபினிஷன்ஸ் பார்க்கலாம். ஃபேக்டர்ஸோட டெஃபினிஷன், ஃபேக்டர் இஸ் அ ஹோல் நம்பர் தட் கேன் பி மல்டிப்ளைடு டு கிவ் அ ப்ராடக்ட். இப்போ நமக்கு ஒரு நம்பர் இருக்கு. இங்க 30ங்கிற ஒரு நம்பர் இருக்கு. இப்போ நான் 30ய எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? டேபிள்ஸ் சொல்லுவோம். எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா எனக்கு 30 கிடைக்கும்? 5 6 ஆர் 30 எனக்கு கிடைக்கும். ரைட். இதுல 30ய நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். 5 இன்டூ 5 இன்டூ 6 எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 30. இதுல 5ங்கிறதும் எதுக்கு ஃபேக்டர்? 30க்கு ஃபேக்டர். 6ங்கிறதும் எதுக்கு ஃபேக்டர்? 30க்கு ஃபேக்டர்ஸ். இது வந்து நம்ம இன்னும் ஈஸியா எப்படி சொல்லலாம்னா, 30 என்னென்ன டேபிள்லலாம் வரும் அப்படிங்கிறத ரீகால் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட்டு 1 டேபிள்ல எல்லா நம்பரும் வரும். இப்ப 30 வந்து என்ன டேபிள்ல வரும்? 1 டேபிள்ல வரும். அடுத்து 32 டேபிள்ல வரும். ஈவன் நம்பர்ஸ் ஃபுல்லாவே. லாஸ்ட் ஒன்ஸ் பிளேஸ்ல 0, 2, 4, 6, 8 இந்த நம்பர்ல முடிஞ்சாலே நமக்கு என்ன டேபிள்ல கண்டிப்பா வரும்? 2 டேபிள்ல வரும். அப்பனா இது 30 0ல முடிஞ்சிருக்கு. அப்பனா இது என்ன வந்தோம்? 2 டேபிள்ல வரும். நெக்ஸ்ட் 30ங்கிறது 3 டேபிள்ல வருமா? அப்ப 3 டேபிள்ல வந்தா 3 டேபிள்ல வரும். அப்பனா 1 வந்து 30க்கு ஃபேக்டர்னு சொல்லலாம். 1 இஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர். ஏன்னா 1 டேபிள்ல எனக்கு என்ன நம்பர் வரும்? 30 வரும். அப்போ 1ங்கிறத ஃபேக்டர்னு நம்ம சொல்லலாம். அடுத்து இங்க நான் 2 எழுதியிருக்கேன்னா, அப்ப 2ங்கிறது 30க்கு ஃபேக்டரா? எஸ், 2ங்கிறது 30க்கு ஃபேக்டர். ஏன்னா 30ங்கிற நம்பர் வந்து என்ன டேபிள்ல வரும்? 2 டேபிள்ல வரும். அப்படி அந்த டேபிள்ல வந்துச்சுன்னா, அந்த 2ங்கிறது ஒன் ஆஃப் த ஃபேக்டர் ஆஃப் 30. அடுத்து நெக்ஸ்ட் 3ங்கிற நம்பரும் ஃபேக்டர்னா, எஸ் 3ங்கிற நம்பரும் ஃபேக்டர். ஏன்னா 3ங்கிறது வந்து 3 டேபிள்ல நமக்கு 30 வரும். எப்ப வரும்? 10 3s ஆர் 10th டைம் வரும். 10 3s ஆர் 30. அதனால இந்த 2 நம்பர் தான் ஃபேக்டரா இருக்கணும் அப்படின்னு இல்ல. 30 என்னென்ன டேபிள்லலாம் வருதோ, அந்தந்த டேபிள்லாம் இட் இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 30 அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இப்போ இப்போ நம்ம சின்ன கிளாஸ்ல இருந்தே நம்ம ஃபேக்டர்ஸ்க்கு ஒரு டெஃபினிஷன்ஸ் படிச்சிருப்போம். நம்ம மோஸ்ட்லி புக்ல இந்த டெஃபினிஷன்ஸ் தான் நமக்கு இருக்கும். ஃபேக்டர்ஸோட டெஃபினிஷன்ஸ் இந்த 2 டெஃபினிஷன்ல 2 டெஃபினிஷனுமே நமக்கு ஒரே இத தான் மீன் பண்ணுது. ஏதாவது ஒரு டெஃபினிஷன்ஸ் நம்ம கிளியரா பார்த்துக்கலாம். இந்த டெஃபினிஷனையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். The factor is a number that will divide into another number without ரிமைண்டர். அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள்ல எனக்கு என்ன குடுத்துருக்காங்க? 32 டிவைடட் 4ன்னு குடுத்துருக்காங்க. அப்ப 32வ நான் எதால டிவைட் பண்ணணும்? 4ஆல டிவைட் பண்ணணும். 4 டேபிள்ல 32 வருதான்னு செக் பண்ணணும். 4 டேபிள்ல எஸ் 32 வரும். 8 4s ஆர் 32. 8 4s ஆர் 32 வரும்போது இதோட ரிமைண்டர் எனக்கு என்ன வருது? என்ன வந்துருது எனக்கு? 0 வந்துருது. அப்ப எனக்கு ரிமைண்டர் வித்தவுட் அ ரிமைண்டர்னா, எனக்கு ரிமைண்டர் வந்து எந்த நம்பரும் வரக்கூடாது. அப்பதான் எனக்கு இது ஃபேக்டர்ன்னு அர்த்தம். நான் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணதும் அதுதான். இப்ப 32 டிவைடட் 4னா, இப்ப 32 வந்து 4க்கு ஃபேக்டரா? அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாம். டிவைட் பண்ணி பார்த்துச்சுன்னா, 4 டேபிள்ல 32 வந்துருச்சுன்னா, நமக்கு என்ன வராது? ரிமைண்டர் வராது. அப்போ 4 நான் 32ல டிவைட் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு? 8 வந்திருக்கு. அப்போ 4 இஸ் த ஃபேக்டர் ஆஃப் 32. அடுத்தது பாருங்க 32 டிவைடட் 8ன்னு குடுத்துருக்காங்க. அப்ப 8 டேபிள்ல என்ன வருதான்னு பார்க்கணும். 32 வருதான்னு பார்க்கணும். 8 டேபிள்ல 32 வரும். எத்தனாவது டைம்ஸ்? 4 டைம்ஸ். 4 8s ஆர் 32. அப்ப here 8 is one of the factors of 32. 8ம் 4ம் மட்டும்தான் ஃபேக்டரா இதுக்கு அப்படின்னா இல்ல.
32 என்னென்ன டேபிள்லலாம் வருதோ, அந்தந்த டேபிள்லலாம் நம்ம என்னன்னு சொல்லலாம். இட் இஸ் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 32 அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் இதோட கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஃபேக்டர் ஆஃப் 1 எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்மால் நம்பர்ஸ்லேருந்து பார்ப்போம். ஃபேக்டர்ஸ் ஆஃப் 1 1ஓட ஃபேக்டர் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அது என்னென்ன டேபிள்ல வருதுன்னு மட்டும் நம்ம ரீகால் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் டேபிள் 1ங்கிற நம்பர் வந்து எல்லா நம்பருக்குமே வரும். ஏன்னா 2 டேபிள் இப்போ 2ங்கிற நம்பரும் எதுல வரும்? 1 டேபிள்ல வரும். எல்லா நம்பரும் எனக்கு என்ன டேபிள்ல வரும்? கண்டிப்பா 1 டேபிள்ல வரும். அதனால ஃபேக்டர் ஆஃப் 1ங்கிறது எனக்கு 1 மட்டும் தான் கிடைக்கும். ஏன்னா 2 டேபிள்ல ஸ்டார்ட்டிங்கே எனக்கு என்னதான் வரும்? 1 2s ஆர் 2. அப்போ 1ங்கிற நம்பர் வரதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்போ ஃபேக்டர் ஆஃப் 1ங்கிறது ஒன்லி 1 ஃபேக்டர் தட் இஸ் 1. நெக்ஸ்ட் ஃபேக்டர் ஆஃப் 2. 2 அப்பனா 2 என்னென்ன டேபிள்ல வருதுன்னு நம்ம ரீகால் பண்ணலாம். ரீகால் பண்ணா 2ங்கிற ஃபேக்டர்ஸ் நமக்கு கேட்டா, கண்டிப்பா அது வந்து என்ன நம்பருக்கு ஃபேக்டர்ஸ் கேட்டாலும் அது என்ன டேபிள்ல வரும்? கண்டிப்பா 1 டேபிள்ல கண்டிப்பா வரும். அதனால ஃபர்ஸ்ட் 1 போட்டுருவோம். லாஸ்ட் என்ன போட்டிருக்கோம்? 1க்கு அப்புறம் அடுத்த செகண்ட் 2 டேபிள்ல செக் பண்ணுவோம். 2 டேபிள்ல 2 வரும். அதனால இங்க 2 போட்டிருப்போம். அதாவது ஃபேக்டர்ஸ் ஆஃப் 2னா என்னென்ன ஃபேக்டர்ஸ்? 1, 2 தான் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 2. தேர் ஆர் 2 ஃபேக்டர்ஸ். அடுத்து 3ங்கிற நம்பர்லேருந்து வராது. ஏன்னா லாஸ்ட்டு நமக்கு ஃபேக்டர் ஆஃப் 2ங்கிறது 2 வரதா இருக்கும். அடுத்து ஃபேக்டர் ஆஃப் 3ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபேக்டர் ஆஃப் 3ங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன எப்போ நமக்கு காமனா என்ன இருக்கும்? எல்லா நம்பருமே என்ன டேபிள்ல வரும்னு சொன்னோம்? 1 டேபிள்ல வரும்னு சொன்னோம். அதனால ஃபேக்டர் ஆஃப் 3 போடும்போது அடுத்து 1. அடுத்து 3 டேபிள்ல வரும் 1, 3. நெக்ஸ்ட் ஃபேக்டர் இஸ் ஃபேக்டர் ஆஃப் 4 கேட்டிருக்காங்க. ஃபேக்டர் ஆஃப் 4னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஃபேக்டர் கேட்டாலும் நம்ம என்ன எழுதுவோம்? 1 எழுதிருவோம். அடுத்து இந்த நம்பர் எந்த நம்பருக்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறாங்களோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களோ அந்த நம்பரும் கண்டிப்பா வரும். அதான் 4. கரெக்ட்டா? ஏன்னா 4 டேபிள்ல 4 வரும். லாஸ்ட் 4 வர தான் எழுத முடியும். எந்த நம்பர நமக்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களோ அந்த நம்பர் வர தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். 4 குடுத்தா 4 வர தானே நான் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு மேல 5 கண்டுபிடிக்க முடியாது. இப்போ 2 டேபிள்ல செக் பண்ணுவோம். 1 டேபிள் போட்டாச்சு. அடுத்து 2 டேபிள்ல 4 வருமா? எஸ் வரும். 2 டைம்ஸ் வரும். 2 2s ஆர் 4. அப்போ 2ங்கிறதும் ஃபேக்டர். அடுத்து 3 டேபிள்ல 4 வருமா? வராது. இது வந்து ஈவன் நம்பர். அது ஆட் நம்பர் வராது. அடுத்து 3க்கு அப்புறம் என்ன வந்துருது? 4 வந்துருது. 4க்கு அப்புறம் அடுத்து செக் பண்ண முடியாது. 4 டேபிள் இங்க ஃபேக்டர் ஆஃப் 4ங்கிற நம்பர் குடுத்திருந்தா, லாஸ்ட் நமக்கு எது வர தான் நம்ம செக் பண்ண முடியும். 4 டேபிள் வர தான் செக் பண்ண முடியும். இப்ப அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபேக்டர் ஆஃப் 5 கேட்டிருக்காங்க. ஃபேக்டர் ஆஃப் 5 கேட்டா நம்ம எது வர தான் எந்த டேபிள் வர தான் நம்ம பார்க்க முடியும்? 5 டேபிள் வர மட்டும் தான் பார்க்க முடியும். அதுக்கு மேல போக முடியாது. ஸோ, இப்ப எல்லா நம்பரும் என்ன டேபிள்ல வரும்னு சொன்னேன்? 1 டேபிள்ல வரும். அப்போ 1 அதனால தான் இங்க 1 எழுதியிருக்கேன். அடுத்து 2 டேபிள்ல செக் பண்ணுவோம். 2 டேபிள்ல வராது. 5. அடுத்து 3 டேபிள்ல 5 வராது. 4 டேபிள்லயும் 5 வராது. அடுத்து லாஸ்ட் என்ன டேபிள்ல தான் 5 வரும்? 5 டேபிள்ல தான் 5 வரும். அதுக்கப்புறம் உள்ள டேபிள்ல செக் பண்ண முடியாது. அடுத்து ஃபேக்டர் ஆஃப் 6 கேட்டிருக்காங்க. அப்பனா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதிருவோம்? 1 எழுதிரலாம். அடுத்து 2 டேபிள்ல வருதான்னு செக் பண்ணணும். 2 டேபிள்ல வரும். அதனால இங்க நம்ம 2 எழுதியிருக்கோம். அடுத்து 3 டேபிள்ல 6 வருமா? வரும். எஸ் 3 டேபிள்ல வரும். அதனால 3 டேபிள்ல எழுதியிருக்கோம். அடுத்து 4 டேபிள்ல 6 வருமா? வராது. 1 4s ஆர் 4, 2 4s ஆர் எனக்கு என்ன வந்துரும்? 8 வந்துரும். 6 வராது. அடுத்து 5 டேபிள்ல செக் பண்ணுவோம். 5 டேபிள்ல 1 5s ஆர் 5 2 5s ஆர் எனக்கு 10 வந்துரும். ஆனா எனக்கு இங்க 6 தான் இருக்கு. அடுத்து லாஸ்ட் எனக்கு என்ன வரும்? 6 டேபிள்ல எடுத்து நம்ம செக் பண்ணும்போது 1 6 ஆர் 6. என்ன நம்பர் குடுத்துருக்காங்க? 6 தான் குடுத்துருக்காங்க. அப்ப லாஸ்ட் எது வர தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும்? 6 டேபிள் வர மட்டும் செக் பண்ணா போதும். நெக்ஸ்ட் ஃபேக்டர் ஆஃப் 7. ஃபேக்டர் ஆஃப் 7னா ஃபர்ஸ்ட் அகைன் 1 டேபிள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 வந்து எல்லா நம்பரும் 1 டேபிள்ல வரும். நெக்ஸ்ட் 2 டேபிள்ல 7 வராது. 3 டேபிள்லயும் நமக்கு வராது. 4 டேபிள் வராது. இதுல தான் வரும் லாஸ்ட் 5 டேபிள்ல தான் வரும். அதனால ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு நம்பருக்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்க சொன்னா, அது என்னென்ன டேபிள்ல வருது அப்படிங்கிறத நம்ம கிளியரா செக் பண்ணா போதும். அதே மாரி ஒரு நம்பருக்கு ஃபேக்டர்ஸ் குடுத்துருக்காங்க. அத நம்ம கண்டுபிடிக்கணும்னா, இப்போ ஒரு 20ங்கிற நம்பருக்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த ஃபேக்டர் ஆஃப் 20னா, ஃபர்ஸ்ட் அது கண்டிப்பா என்ன நம்பர்ல நம்ம கண்ண மூடிட்டு என்ன போட்டுக்கலாம்? 1. ஏன்னா, எல்லா நம்பருமே எதுல வரும்னு சொல்லிட்டோம்? 1ல வரும் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். 1ங்கிறதுல கண்டிப்பா வரும். அடுத்து நம்ம இந்த இந்த ஃபேக்டர் நம்ம எது வர கண்டுபிடிக்கலாம்? 20 டேபிள் வர கண்டுபிடிக்கலாம். அப்ப இந்த 2 ஃபேக்டர் நமக்கு கண்டிப்பா தெரியும். 1, 20 அதே நம்பர். இப்ப அடுத்து என்ன டேபிள்ல செக் பண்ணணும்? 2 டேபிள்ல 20 வருமா? எஸ் வரும். 10 2s ஆர் 20. அப்ப 2 எழுதிக்கலாம். 3 டேபிள்ல வருமா? 3 டேபிள்ல நமக்கு வராது. 21 தான் வரும். 7 3s ஆர் 21 தான் வரும். நமக்கு வராது. அப்போ நெக்ஸ்ட் 4 டேபிள்ல செக் பண்ணுவோம். 4 டேபிள் வருமா? எஸ் வரும். எத்தனாவது டைம்ஸ் வரும்? 4 5s ஆர்
20 வரும். அப்போ 4 டேபிள்ல வரும் எழுதிக்கலாம். அடுத்து 5 டேபிள்ல 5 டேபிள்லயும் வரும். 5 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 6 டேபிள்ல வருமா? 20ங்கிற நம்பர் 6 டேபிள்ல வராது. 7 டேபிள்லயுமே நமக்கு வராது. அடுத்து 8ல செக் பண்ணுவோம். 8ங்கிற டேபிள்லயும் வராது. எனக்கு 16 வரும். அடுத்து வந்து பார்க்கும்போதுமே எனக்கு 20ங்கிற நம்பர் வந்து 8 டேபிள்ல வராது. அடுத்து 9 டேபிள்ல செக் பண்ணுவோம், வராது. 10 டேபிள்ல 10 டேபிள்ல எனக்கு வரும். செகண்ட் டைம் வரும். நெக்ஸ்ட் 11 11ங்கிறதுல வராது. நெக்ஸ்ட் 12 டேபிள்ல எனக்கு வருமா அப்படின்னு பார்த்தாலும் 12 டேபிள்ல வராது. நெக்ஸ்ட் அட் லாஸ்ட் எது வரதான் வரும் எனக்கு? 20 டேபிள்ல தான் எனக்கு முடிஞ்சிரும். ஸோ இந்த இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 20 அப்படின்னு எழுதலாம். ஒரு நம்பருக்கு நமக்கு ஃபேக்டர் எழுத சொன்னா கண்டிப்பா என்னென்ன நம்பர் இருக்கும்? 1ங்கிற நம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நம்பர் ஃபேக்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களோ அந்த நம்பரும் கண்டிப்பா இருக்கும். 20. ஓகே, இப்போ ஃபேக்டரோட டெஃபினிஷன்ஸ் கிளியரா புரிஞ்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் காமன் ஃபேக்டர்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். காமன் ஃபேக்டர்ஸ்னா இங்க 2 நம்பர்ஸ் குடுத்துருவாங்க. ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12 குடுத்துட்டாங்க. இங்க ஃபேக்டர் ஆஃப் 12 கண்டுபிடிக்கணும். ஃபேக்டர் ஆஃப் 16 கண்டுபிடிக்கணும். ஃபேக்டர் ஆஃப் 12னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்ம என்ன எழுதணும்ன்ட்டேன். எல்லா எல்லா நம்பரும் என்ன டேபிள்ல வரும்? 1 டேபிள்ல வரும். அதனால இங்க நான் 1 எழுதியிருக்கேன். லாஸ்ட் என்ன எழுதியிருக்கேன்? 12 வரதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதனால 12 எழுதியிருக்கேன். 12 வந்து 2 டேபிள்ல வரும். 6 2s are 12. அதனால 2 இங்க எழுதியிருக்கோம். அடுத்து 3 டேபிள்ல வருமா? எஸ் 3 டேபிள்ல வரும். 4 3s are 12. அதனால 3யும் எழுதியிருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட் 3 டேபிள் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் 4 டேபிள்ல வருதான்னு செக் பண்ணணும். எஸ் 4 டேபிள்ல எப்போ வரும்? 4 டேபிள்லே நமக்கு வரும். 3 4s are 12. நெக்ஸ்ட் 5 டேபிள்ல வருமா? வராது. 5 டேபிள்ல வந்து எப்பவுமே 0 5ல 1 ஸ்பேஸ்ல 0வும் 5லையும் முடிஞ்சாதான் 5 டேபிள்ல வரும். இப்போ 5 டேபிள்ல 12 வராது. நெக்ஸ்ட் 6 டேபிள்ல செக் பண்ணுவோம். 6 டேபிள்ல எஸ் வரும். செகண்ட் டைம் வரும். 2 6 are 12. அடுத்து 7 டேபிள் 8 டேபிள் 9 டேபிள் 10 டேபிள் எதுவுமே வராது. டைரக்டா இது எழுதியிருக்காங்க. 12 எழுதியிருக்காங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? ஃபேக்டர் ஆஃப் 16க்கு நான் ஃபேக்டர் கண்டுபிடிக்க போறேன். அப்ப ஸ்டார்ட்டிங் எனக்கு என்ன எழுதணும்? கண்டிப்பா எடுத்த உடனே கண்ண மூடிட்டு 1 எழுதிடலாம். ஏன்னா 1ங்கிற நம்பர் வந்து எல்லா நம்பருக்கும் கண்டிப்பா ஃபேக்டரா தான் இருக்கும். அதனால 1 எழுதியிருக்கோம். லாஸ்ட் ஃபைனலா என்ன எழுதணும்? 16. ஏன்னா 16 வரதான் நம்மளால ஃபேக்டர்ஸ் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் 2 டேபிள்ல வரும். 2 டேபிள்ல 16 நம்ம வரும். 8 2s are 16. அடுத்து என்னது? 3 டேபிள்ல எனக்கு 16 வருமா? 15 தான் நமக்கு வரும். 16 வராது. அதனால 4 எழுதியிருக்கோம். எஸ் 4 டேபிள்ல 16 எனக்கு வரும். 4 4s are 16. அடுத்து 5 டேபிள்ல எனக்கு வராது. 6 டேபிள்ல எனக்கு வராது. 12 தான் வரும். அடுத்து 7 டேபிள்லயும் வராது. நெக்ஸ்ட் என்ன வரும்? 8 டேபிள்ல எனக்கு வரும். எப்போ வரும்? செகண்ட் டைம். 2 8s are 16. ஸோ இந்த 2 நம்பருக்கும் காமன் ஃபேக்டர் என்ன? காமன் ஃபேக்டர்னா ஒரே மாதிரியான நம்பர் இருக்கணும் எனக்கு. இங்க 1 1 சேமா இருக்கு. இங்க 2 2ங்கிற நம்பர் சேமா இருக்கு. இங்க 4 4. அப்ப காமன் ஃபேக்டர் ஆஃப் ஏதோ 2 நம்பர் குடுத்து ஃபைண்ட் த காமன் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சின்ன கிளாஸ்ல பார்த்திருப்போம். அப்பனா தனித்தனியா அந்த நம்பருக்கு ஃபேக்டர் கண்டுபிடிச்சு 2துலயும் காமனா இருக்கிற ஃபேக்டர்ஸ் தான் இதோட காமன் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்க எனக்கு என்ன நம்பர்ஸ்லாம் சேமா இருக்கு? 1 2 4ங்கிற நம்பர் சேமா இருக்கு. அப்ப காமன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12 and 16 is 1 2 and 4. இப்போ காமன் ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது கிளியரா புரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிரைம் நம்பர்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். வாட் இஸ் அ பிரைம் நம்பர்? பிரைம் நம்பர் நமக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு முன்னாடி ஃபேக்டர்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் நான் ஃபேக்டர்ஸோட டெஃபினிஷன்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். A prime number has only 2 factors. இப்போ only 2 factors அப்படின்னா பிரைம் நம்பர்ஸ்னா அதுல எத்தனை ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும்? 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும். அப்ப நமக்கு ஃபேக்டர்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஃபேக்டர்ஸ்னா என்னன்னு தெரியும்ல? ஒரு நம்பர் கொடுத்தா அது என்னென்ன டேபிள்ஸ்ல வருதுன்னு நம்ம செக் பண்ணா போதும். அந்த 2 ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அதுல அந்த 2 ஃபேக்டர்ல ஒரு ஃபேக்டர் எனக்கு என்னவா இருக்கணும்? 1ஆ தான் இருக்கணும் அப்படிங்கறத கொடுத்துட்டாங்க. அந்த ஒரு ஃபேக்டர் எனக்கு 1ஆ தான் இருக்கணும். அண்ட் நம்பர் இட் செல்ஃப் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. நம்பர் இட் செல்ஃப்னா இங்க எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நமக்கு புரியும். 2ங்கிற நம்பருக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபேக்டர் கண்டுபிடிக்க போறேன். ஃபேக்டர் கண்டுபிடிக்கும் போது 2ங்கிற நம்பருக்கு என்ன ஃபேக்டர் வரும்? 1 கண்டிப்பா வரும். அதனால 1 எழுதிட்டேன். 1 எழுதிட்டாங்க. அடுத்து 2 வரும்.
2ங்கிறது என்னது? இந்த நம்பர் எந்த நம்பர கண்டுபிடிக்க சொன்னாங்களோ, அந்த நம்பரே ஃபேக்டரா வந்திருக்கா? அதான் நம்பர் இட் செல்ஃப்ன்னு சொல்லுவாங்க. அ இப்போ மொத்தமா எத்தன ஃபேக்டர்ஸ்? 1, 2. மொத்தத்துல 2 ஃபேக்டர்ஸ் தான். ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ். ஆனா அந்த 2 ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்கு? ஒண்ணு வந்து 1ஆ இருக்கு. இன்னொன்னு அந்த குடுத்திருக்கிற நம்பர். எந்த நம்பர் அவங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களோ, அந்த குடுத்திருக்கிற நம்பரே வந்திருக்கு. அதுதான் நம்பர் இட் செல்ஃப். பிரைம் நம்பர்ஸ்னா நமக்கு என்ன இருக்கணும்? கரெக்ட்டா 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்கணும். அந்த 2 ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்கணும்ங்கிறது சொல்லிட்டாங்க. ஒரு ஃபேக்டர்ஸ் அதுல 1ஆ தான் இருக்கணும். இன்னொரு ஃபேக்டர்ஸ் நம்பர் இட் செல்ஃப். எந்த நம்பருக்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்க சொல்றாங்களோ, அதே நம்பரா தான் இருக்கணும். அடுத்து. அப்ப 2 வந்து நான் என்னன்னு சொல்லிடலாம்? பிரைம் நம்பர்ன்னு சொல்லிடலாம். பிகாஸ் ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ். அடுத்து 11ங்கிற நம்பர் எடுத்திருக்காங்க. 11 எடுத்துப்போம். 11 வந்து 1 டேபிள்ல வரும். எல்லா நம்பரும் 1 டேபிள்ல வரும். அடுத்து 11 வந்து 2 டேபிள்ல வராது. 3 டேபிள்ல வராது. எல்லாமே செக் பண்ணீங்கன்னா, 10 டேபிள் வர 11 வராது. டைரக்ட்டா எதுதான் வரும்? 11 டேபிள்ல. என்ன நம்பர் வந்திருக்கோ அதே நம்பர். அப்போ 11க்கு எத்தன ஃபேக்டர்ஸ் இருக்கு? ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ். அப்ப 11 இஸ் அ பிரைம் நம்பர் அப்படின்னு எழுதிரலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 4ங்கிற எடுத்துக்கலாம். இப்போ 4ங்கிறத பிரைம் நம்பரான்னு நான் கண்டுபிடிக்க போறேன். அப்பனா அத என்ன செக் பண்ணணும்? ஃபேக்டர் செக் பண்ணா போதும். பிரைம் நம்பரா இல்லையான்னு பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் எழுதணும் நம்ம. 4க்கு ஃபேக்டர் எழுதலாம். 4 வந்து 1 டேபிள்ல வரும். நெக்ஸ்ட் 2 டேபிள்ல வரும். 3 டேபிள்ல 4 வராது. அடுத்து லாஸ்ட் என்ன எழுதிக்கலாம்? 4ஓட முடிச்சிடலாம். இப்போ 4க்கு எத்தன ஃபேக்டர்ஸ் இருக்கு? 1ங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்கு. 2ங்கிறது ஒன் ஆஃப் த ஃபேக்டர். 4ங்கிறது ஒன் ஆஃப் த ஃபேக்டர். டோட்டலா எனக்கு எத்தன ஃபேக்டர்ஸ் இருக்கு? 3 ஃபேக்டர்ஸ். ஆனா எனக்கு பிரைம் நம்பரோட டெஃபினிஷன் என்ன? எனக்கு ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும். அப்போ 4ங்கிறது என்ன இல்லன்னு எழுதிடலாம். 4 இஸ் நாட் அ பிரைம் நம்பர். பிரைம் நம்பர். ஏன்னா 4ங்கிறது ஏன் பிரைம் நம்பர் இல்ல? எனக்கு 2 ஃபேக்டர்ஸ் எனக்கு 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும். ஆனா அந்த 2 ஃபேக்டர்ஸும் எப்படி இருக்கணும்னு அவங்களே குடுத்துட்டாங்க. 1 1ஆ இருக்கணும். இன்னொன்னு அந்த எந்த நம்பர நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அந்த நம்பரா தான் இருக்கணும். ஆனா அந்த 4ங்கிற நம்பர் நம்ம கண்டுபிடிக்கும்போது இதுக்கு எத்தன ஃபேக்டர்ஸ் வந்துருச்சு? 3 ஃபேக்டர்ஸ் வந்துருச்சு. அப்ப இது வந்து பிரைம் நம்பர் கிடையாது. அப்படின்னு அர்த்தம். சரி அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. 15 இஸ் நாட் அ பிரைம் நம்பர். எஸ் 15 என்னென்ன டேபிள்? 15 வந்து 1 டேபிள்ல வரும். 2 டேபிள்ல 15 வராது எனக்கு. 3 டேபிள்ல வரும். அதான் இங்க 3 போட்டிருக்கோம். 1, 3 அடுத்து நெக்ஸ்ட் 5 டேபிள்ல வரும். 15 டேபிள்ல. எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்கு மொத்தமா? 1 வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டர். 3ங்கிறது ஒன் ஆஃப் த ஃபேக்டர். 5ங்கிறது ஒன் ஆஃப் த ஃபேக்டர். 15ங்கிறது ஒன் ஆஃப் த ஃபேக்டர். டோட்டலி there is a 4 factors for 15. 4 factors இருந்தாலே என்னது கிடையாது? 15 is not a prime number அப்படிங்கிறது நமக்கு தெளிவா ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சாலே அது பிரைம் நம்பர்ஸா இல்லையா அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் இங்க பாருங்க. learn the prime numbers up to 50. 50 வர 50 வர உள்ள பிரைம் நம்பர்ஸ் 100 வரை உள்ள பிரைம் நம்பர்ஸே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் 100 வரை அது ஈஸியா நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கலாம். இந்த இப்போ 2ங்கிறது எப்படி பிரைம் நம்பர்னு சொல்றாங்க? 2 வந்து என்ன டேபிள்ல மட்டும் தான் வரும்? 1 டேபிள்ல மட்டும் 1 டேபிள்லயும் 2 டேபிள்லயும் மட்டும் தான் வரும். அதனால இட் இஸ் அ பிரைம் நம்பர். அடுத்து 3ய நம்ம செக் பண்ணுவோம். 3யும் என்னதுதான்? 1 டேபிள்ல தான் வரும். 3 டேபிள்ல மட்டும் தான் வரும். ஏன்னா ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ். அந்த 2 ஃபேக்டர்ஸும் எப்படி இருக்கு? 1 வந்து 1 ஃபேக்டர். இன்னொரு ஃபேக்டர் வந்து என்னது? அதே நம்பர் இருக்கணும். 3ஏ இருக்கணும். அடுத்து 5 பார்த்தீங்கன்னாலும் 5ம் it has only 2 factors. 1 and 5. 7க்கும் 2 factors தான் இருக்கும். இவங்க குடுத்திருக்க இந்த எல்லா நம்பருக்குமே it has only 2 factors. அந்த 2 ஃபேக்டர்ஸுமே எனக்கு என்ன இருக்கும்? 1 இருக்கும். இன்னொன்னு இந்த நம்பரே இருக்கும். இப்போ 37க்கு எத்தனை ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும் எனக்கு? 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும். அந்த 2 ஃபேக்டர்ஸ் ஒரு ஃபேக்டர் வந்து எனக்கு 1ஆ இருக்கும். இன்னொரு ஃபேக்டர்ஸ் எனக்கு என்னவா இருக்கும்? 37ஆ இருக்கும். அடுத்து இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 இஸ் அ ஒன்லி ஈவன் பிரைம் நம்பர் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பிரைம் நம்பர்லயே நமக்கு எல்லாமே ஆட் நம்பரா இருக்கும். ஆனா ஒரே ஒரு நம்பர் மட்டும் ஈவன் நம்பரா இருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டா அது வந்து 2 தான். 2 இஸ் அ ஒன்லி ஈவன் பிரைம் நம்பர். ஏன்னா 2ங்கிறது ஈவன் நம்பர். 3, 5, 7, 11, 13 மித்ததெல்லாம் எல்லாமே ஆட் நம்பர். 2ங்கிற நம்பர் மட்டும் ஈவன் நம்பர். அது ஈவன் நம்பர். அது
பிரைம் நம்பரா இருக்கு. மிச்ச ஈவன் நம்பர் எல்லாமே நம்ம வந்து ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சா எல்லாமே மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ்க்கு மேல தான் இருக்கும். ஆனா 2க்கு மட்டும் நம்ம பிரைம் நம்பர்ஸா இல்லையான்னு பார்க்கறதுக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கும்போது அதுக்கு 2 ஃபேக்டர்ஸ் தான் வரும். 2 ஃபேக்டர்ஸ்னா 1ம் 2ம் மட்டும் தான் வரணும். அப்படி இருந்தா தான் அது பிரைம் நம்பர். ஸோ பிரைம் நம்பர்லயே நமக்கு ஒரே ஒரு ஈவன் நம்பர் இருக்கும். அது என்ன நம்பர் அப்படின்னு கேட்டா தட் இஸ் 2. 2 இஸ் a only even prime number. மித்தது எல்லாமே ஆட்ல தான் இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பிரைம் நம்பர் கண்டுபிடிக்கும் போது 2ல இருந்து தான் எழுதியிருக்கோம். ஏன் நம்ம 1ல இருந்து எடுக்கல அப்படின்னா 1 இஸ் நாட் அ பிரைம் நம்பர். ஏன் 1க்கு இப்போ நம்ம ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். 1க்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கும் போது 1ஓட ஃபேக்டர் என்னது தான் நமக்கு வரும்? 1 தான். ஏன்னா 1 வந்து 1 டேபிள்ல மட்டும் தான் வரும். அதுக்கு ஃபேக்டர் எத்தனை தான் இருக்கும்? இட் இட் ஹாஸ் ஒன்லி 1 ஃபேக்டர். நமக்கு பிரைம் நம்பர்னா என்ன இருக்கணும்? 2 ஃபேக்டர்ஸ் இருக்கணும். அப்போ 1ங்கிறது பிரைம் நம்பர் கிடையாது. ஸோ இப்போ பிரைம் நம்பர்னா என்ன அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சிருக்கும். பிரைம் நம்பர்ஸ்னா என்னது? இட் ஹாஸ் ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ். பிரைம் நம்பரா இல்லையான்னு பார்க்கறதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட்? ஃபேக்டர்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஃபேக்டர்ஸ்னா என்னது? அது என்னென்ன டேபிள்ல வருதுன்னு நம்ம ரீகால் பண்ணி எழுதுனா போதும். ஒரு நம்பர் கொடுத்திருந்தா அது என்னென்ன டேபிள்ல வருதுன்னு எழுதுனா அந்த டேபிள் தான் அதோட ஃபேக்டர்ஸ். என்னென்ன டேபிள்ல வருதோ அந்த நம்பர்லாம் இது அந்த ஃபேக்டர் ஆஃப் த நம்பர்னு சொல்லுவோம். இதுல பிரைம் நம்பரான்னு செக் பண்றதுக்கு பிரைம் நம்பருக்கு எத்தனை ஃபேக்டர்ஸ் தான் இருக்கணும்? 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்கணும். அதுல ஒரு ஃபேக்டர் வந்து 1, another factor is number itself. நெக்ஸ்ட் டெஃபினிஷன் நம்ம காம்போசிட் நம்பர்னா என்னன்னு பார்க்க போறோம். The numbers that have more than 2 factors. மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ். அப்பனா எனக்கு 2க்கு மேல ஒரு நம்பருக்கு ஃபேக்டர்ஸ் இருந்தா அதை என்ன நம்பர்ஸ்னு சொல்லுவோம்? காம்போசிட் நம்பர்னு சொல்லுவோம். அதுல அந்த 2க்கு மேல உள்ள ஃபேக்டர்ல எனக்கு என்ன இன்க்ளூட் ஆயிருக்கும்? 1 இன்க்ளூட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் பார்ப்போம். நமக்கு ஈஸியா புரியும். an எக்ஸாம்பிள் ஆஃப் காம்போசிட் நம்பர். இப்போ 12க்கு நான் வந்து 12 வந்து காம்போசிட் நம்பரா இல்ல பிரைம் நம்பரா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம என்ன செக் பண்ணணும்? பிரைம் நம்பரா இல்ல காம்போசிட் நம்பரான்னு கேட்டாலே ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேக்டர் செக் பண்ணணும். ஃபேக்டர் செக் பண்ணலாம். ஃபேக்டர் செக் பண்ணும்போது 12 வந்து என்ன டேபிள்ல வரும்? 1 டேபிள்ல வரும். அடுத்து 12 வந்து 12 வரை தான் நம்ம பார்க்க முடியும். அதனால இந்த 12ங்கிற நம்பரை எழுதிடுறாங்க. அடுத்து 2 டேபிள்ல வரும், 6 டேபிள்ல வரும். நெக்ஸ்ட் 3 டேபிள் அண்ட் 4 டேபிள். இதுல எத்தனை ஃபேக்டர்ஸ் வந்துருச்சு? 2க்கு மேல ஃபேக்டர்ஸ் போயிருச்சுனாலே இட் இஸ் காம்போசிட் நம்பர். பிரைம் நம்பர்ல என்ன பார்த்தோம்? ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ். அந்த 2 ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்கணும்? ஒன்னு 1ஆ இருக்கணும். இன்னொன்னு எந்த நம்பருக்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறோமோ அதே நம்பர் இருந்தா அதுதான் பிரைம் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். காம்போசிட் நம்பர் 2க்கு மேல எனக்கு ஃபேக்டர்ஸ் இருக்கணும். 2க்கு மேல எனக்கு ஃபேக்டர்ஸ் இருந்தாலே இட் இஸ் a காம்போசிட் நம்பர். அப்ப எனக்கு 36ங்கிறது நமக்கு தெரியுது. 1 36 மட்டும் தான் வருமா? 36 வந்து என்னென்ன டேபிள் எல்லாம் வரும்? 2 டேபிள்ல வருது, 3 டேபிள், 4, 6. அப்பனா இது என்ன நம்பர்? காம்போசிட் நம்பர். அடுத்து 20 எடுத்துப்போம். 20 வந்து 1லயும் 20லயும் மட்டும் வந்தாதான் இட் இஸ் a பிரைம் நம்பர். ஏன்னா 2 ஃபேக்டர்ஸ் இருக்கணும். ஆனா 20 வந்து 1 டேபிள்லயும் 20 டேபிள்லயும் மட்டுமா வரும்? நோ. 1 டேபிள்ல வரும், 2 டேபிள், 4 டேபிள், 5 டேபிள், 10 டேபிள், 20 டேபிள். அப்ப இது எத்தனை ஃபேக்டர்ஸ் வந்துருச்சு எனக்கு? 1, 2, 3, 4, 5, 6 ஃபேக்டர்ஸ் வந்துருச்சு. ஆனா எனக்கு பிரைம் நம்பர்ஸ்னா ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்கணும். அதுவுமே எனக்கு என்னவா இருக்கணும்? ஒன்னு 1ஆ இருக்கணும், இன்னொன்னு சேம் நம்பரா இருக்கணும். ஆனா காம்போசிட் நம்பர்னா எனக்கு 2க்கு மேல ஃபேக்டர்ஸ் இருந்தா அது என்ன நம்பரா ஆயிரும்? காம்போசிட் நம்பரா ஆயிடும். ஸோ இப்போ நம்ம என்னென்ன டெஃபினிஷன்ஸ்லாம் பார்த்தோம்? ஃபேக்டர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் பிரைம் நம்பர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் காம்போசிட் நம்பர்னா என்னன்னு பார்த்தோம். ஃபேக்டர்ஸோட டெஃபினிஷன் நமக்கு கிளியரா புரிஞ்சிச்சுனாலே பிரைம் நம்பர்ஸ் அண்ட் காம்போசிட் நம்பர் ஈஸியா நமக்கு புரிஞ்சிடும். ஃபேக்டர்ஸ்னா என்னென்ன ஒரு நம்பர் கொடுத்து ஃபேக்டரா இல்லையா அப்படின்னு கேட்டா அது நமக்கு என்ன என்ன எழுதுனா போதும்? அது என்னென்ன டேபிள்ஸ்ல வருதுன்னு நம்ம எழுதுனா போதும், ஃபேக்டர் கிடைச்சிரும் ஈஸியா. இப்போ 12ங்கிற நம்பருக்கு எனக்கு என்ன வேணும்? ஃபைண்ட் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12 அப்படின்னு கொடுத்துடுறாங்க. அப்ப 12ங்கிற நம்பர் என்னென்ன டேபிள்ல வரும்? 1 டேபிள்ல இருந்து ரீகால் பண்ணுவோம். 1ல இருந்து 12 டேபிள் வரை தான் நம்மளால ரீகால் பண்ண முடியும். அப்ப ரீகால் பண்ணாலே போதும், அந்த என்னென்ன டேபிள்ல வருதோ இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12ன்னு எழுதிடலாம்.
அடுத்து பிரைம் நம்பர்ஸ்னா என்ன பார்த்தோம்? ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ். அந்த 2 ஃபேக்டர்ஸ் என்னவா இருக்கணும்? ஒண்ணு 1ஆ இருக்கணும். இன்னொன்னு நம்பர் இட்செல்ஃப். நெக்ஸ்ட் காம்போசிட் நம்பர் மீன்ஸ் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருந்தாலே இட் இஸ் காம்போசிட் நம்பர் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அர்த்தமெட்டிக்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். Every composite number can be expressed or factorized as a product of primes, and this factorization is unique apart from the order in which prime factors occur. இப்போ இதுல மேத்தமெட்டிக்கல் வேர்ட்ஸ் நமக்கு என்னென்னலாம் வந்திருக்கும்னா காம்போசிட் நம்பர் அப்படிங்கிற ஒரு வேர்ட் வந்திருக்கும். அடுத்து ஃபேக்டரைஸ்டு, அடுத்து இன்னொன்னு பிரைம்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கும். இந்த 3 வேர்டுமே நமக்கு மீனிங் தெரிஞ்சாதான் இந்த தியரம் வந்து நமக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதனாலதான் நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன டெஃபினிஷன்ஸ்லாம் பார்த்தோம். ஃபேக்டர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்ஸ்னா என்ன? ஒரு நம்பருக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க சொன்னா அது என்னென்ன டேபிள்ல வருது நம்ம எழுதினாலே அதான் என்னென்ன டேபிள்ல எல்லாம் வருதோ அதான் ஃபேக்டர் ஆஃப் தட் நம்பர்னு சொல்லிடலாம். அடுத்து பிரைம் நம்பர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். பிரைம் நம்பர்ஸ்லாம் ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் இருக்கணும். அந்த 2 ஃபேக்டர்ஸும் என்னவா இருக்கணும்? ஒண்ணு 1ஆ இருக்கணும். இன்னொன்னு நம்பர் இட்செல்ஃப். அடுத்து என்ன பார்த்தோம்? காம்போசிட் நம்பர்னா என்னன்னு பார்த்தோம். காம்போசிட் நம்பர்னா மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருந்தாலே இட் இஸ் காம்போசிட் நம்பர். இந்த தியரம்ல வர 3 மேத்தமெட்டிக்கல்ஸ் வேர்ட்ஸோட டெஃபினிஷன்ஸுமே நமக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம தியரமை பார்க்கலாம். எவ்ரி காம்போசிட் நம்பர் கேன் பி எக்ஸ்பிரஸ்டு ஆர் ஃபேக்டரைஸ் அஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் பிரைம். அப்பனா எவ்ரி காம்போசிட் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. என்ன காம்போசிட் நம்பர் எடுத்தாலும் அதை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னா ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கீழே பார்ப்போம். 6ங்கிற ஒரு நம்பர் எடுத்திருக்காங்க. 6ங்கிற நம்பர் வந்து பிரைம் நம்பரா காம்போசிட் நம்பரான்னு கண்டுபிடிக்கலாமா? 6க்கு அப்ப கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும்? ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். 6க்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். 6க்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? கண்டிப்பா 1 எழுதிருவோம். 1 வந்து எல்லா நம்பர்ஸ்க்குமே ஃபேக்டர்ஸா வரும். அடுத்து 2 டேபிள்ல 6 வருமான்னு செக் பண்ணணும். எஸ் வரும். 3 டைம் 3 2s are 6. அப்போ 2 எழுதிக்கலாம். 2 is also one of the factor. அடுத்து என்ன டேபிள்ல செக் பண்ணலாம்? 3 டேபிள்ல வருதான்னு செக் பண்ணணும். எஸ் 3 டேபிள்ல வரும். 2 டைம்ஸ் 2 3s are 6. அப்ப என்ன எழுதிடலாம்? 3ங்கிற நம்பர் எழுதலாம். 3 is also one of the factor. நெக்ஸ்ட் 4 டேபிள்ல செக் பண்ணணும். 4 டேபிள்ல 6 வருமா? நோ. 4 டேபிள்ல 6 வராது. அப்ப 4ங்கிறது 6க்கு ஃபேக்டர் இல்ல. அடுத்து 4ங்கிற நம்பர் கிடையாதுன்னா நெக்ஸ்ட் 5 பார்க்கலாம். 5 டேபிள்ல 6 வருமா? நோ. 5 டேபிள்ல 6 வராது. இப்ப லாஸ்ட் என்ன பார்க்கலாம்? 6 பார்க்கலாம். 6 டேபிள்ல எஸ் 6 வரும். 6க்கு அப்புறம் நம்ம பார்க்கலாமா? இல்ல. என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர் லாஸ்ட் வரதான் இருக்கும் ஃபேக்டர் கண்டிப்பா. இப்போ இதுல எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்கு நமக்கு? 4 ஃபேக்டர்ஸ் இருக்கு. 4 ஃபேக்டர்ஸ் இருந்தா இது பிரைம் நம்பருக்குள்ள வருமா? காம்போசிட் நம்பருக்குள்ள வருமா? இட் இஸ் அ காம்போசிட் நம்பர். ஏன்னா காம்போசிட் நம்பர் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ்க்கு மேல இருந்தாலே இட் இஸ் காம்போசிட் நம்பர். ஸோ 6ங்கிறது காம்போசிட் நம்பர்னு தெரிஞ்சிருச்சு. அதனால இது 6ங்கிறது காம்போசிட் நம்பர் தான். ஒரு காம்போசிட் நம்பரை எடுத்து அதை என்ன பண்ணியிருக்காங்க? ஸ்பிளிட் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸ்பிளிட் பண்ணி ப்ராடக்டா ஸ்பிளிட் பண்ணி எழுதியிருக்காங்க. ப்ராடக்ட்னா ஒண்ணுமே இல்லை, மல்டிபிகேஷனை தான் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். இப்போ 6 வந்து ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம். 2 3s are எழுதலாம். 3 2s are அப்படியும் எழுதலாம். இப்போ 2 3s areன்னு ஸ்பிளிட் பண்ணி எழுதும் போது 2ங்கிற நம்பர் வந்து எனக்கு என்ன நம்பர்? பிரைம் நம்பர். 3ங்கிறதும் எனக்கு என்ன நம்பர்? பிரைம் நம்பர். ஆனா நான் எடுத்தது என்ன நம்பர்? காம்போசிட் நம்பர். ஒரு காம்போசிட் நம்பரை எடுத்து நம்ம ஒரு ப்ராடக்டா எழுதும் போது அதோட ப்ராடக்ட் வந்து என்னவா தான் வரும்னு சொல்றாங்க? பிரைம் நம்பர்ஸா தான் வரும். கண்டிப்பா பிரைம் நம்பர்ஸா தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இந்த இமேஜ்ல இப்போ ஒரு பில்டிங் இருக்கு. இந்த பில்டிங்கை நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்? காம்போசிட் நம்பர்னு வச்சுக்கலாம். கீழே என்ன இருக்கு? நிறைய செங்கல் போட்டிருக்காங்க. இதை நம்ம பிரைம் நம்பர்னு வச்சுக்கலாம்.
இந்த பில்டிங் ஃபுல்லாவே நமக்கு எதால மேடப் ஆயிருக்கு? சிமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இது ஃபுல்லாவே சின்ன சின்ன ஒவ்வொரு பிரிக் ஆல தான் உள்ள செங்கலால தான் ஃபுல்லாவே இந்த பில்டிங் வந்து மேட் ஆயிருக்கு. இப்போ ஒரு பெரிய காம்போசிட் நம்பர நான் எடுத்து அத நான் எக்ஸ்பிரஸ் பண்ணா, அதுல என்ன இருக்கும் கண்டிப்பா? பிரைம் நம்பர்ஸ் இருக்கும். அப்போ அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள். ஒரு பெரிய பில்டிங் நான் பில்ட் பண்ணணும்னா, எனக்கு கண்டிப்பா என்ன தேவ? ஒவ்வொரு பிரிக்கும் எனக்கு தேவ. அப்ப அந்த பிரிக்குங்கிறத நான் என்னன்னு வச்சிருக்கேன்? பிரைம் நம்பர்ன்னு வச்சிருக்கேன். அப்ப இந்த பெரிய பில்டிங் வரதுக்கு பிரிக் இல்லாம என்னால ஒரு பெரிய பில்டிங்க என்னால பில்ட் பண்ண முடியாது. அத தான் நம்ம இந்த தியரம்ல சொல்றோம். ஒரு பெரிய காம்போசிட் நம்பர்னா அதுக்கு 2க்கு மேல ஃபேக்டர்ஸ் இருந்தா தான் காம்போசிட் நம்பர். இப்போ காம்போசிட் நம்பர் தான் இருக்கிறதுலயே நமக்கு அதிகமா இருக்கும் கம்பேரிங் டூ பிரைம் நம்பர். ஸோ ஒரு காம்போசிட் நம்பரை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அதுக்குள்ள கண்டிப்பா என்ன இருக்கும்? பிரைம் நம்பர்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இங்க என்ன எடுத்திருக்காங்க? 12. 12 நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? 2 இன்டூ 2 இன்டூ 3. இப்போ 2 2 ஜார் 4, 4 3 ஜார் எனக்கு 12 வந்துருது. 12 நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதும் போது எனக்கு அதுக்குள்ள என்ன வந்திருக்கு? பிரைம் நம்பர்ஸ் வந்திருக்கு. இந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நமக்கு கிளியரா புரியும். ஒரு பெரிய பில்டிங் நம்ம பில்ட் பண்றதுக்கு என்ன தேவை? கண்டிப்பா செங்கல். நெறைய செங்கலெல்லாம் சேர்த்தா தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒரு பெரிய பில்டிங்க நம்மளால பில்ட் பண்ண முடியும். அதே மாரி தான். ஒரு காம்போசிட் நம்பர நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா, அதோட ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பா என்னவா இருக்கும்? பிரைம் நம்பர்ஸா இருக்கும். பிரைம் நம்பர்ஸா இல்லாம இருக்காது. அதுதான் நம்ம இந்த தியரம்ல ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. எவ்ரி காம்போசிட் நம்பர் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் ஆர் ஃபேக்டரைஸ்ட் as a product of primes. இதுவரை புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட், அண்ட் திஸ் ஃபேக்டரைசேஷன் இஸ் யூனிக். இந்த ஃபேக்டரைசேஷன் யூனிக்கா தான் இருக்கும். இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அடுத்து நம்மளுக்கு 2 லைன் தான் இருக்கு. The factorization is uniqueன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, apart from order in which prime factors occur அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு ஃபேக்டரைசேஷன்ங்கிற ஒரு வேர்ட் வந்திருக்கும். ஃபேக்டரைசேஷன் பண்றதுக்கு நமக்கு 2 மெத்தட் இருக்கு. ஒன்னு வந்து ஒன் இஸ் a long division method. Long division method. ஓகே. லாங் டிவிஷன் மெத்தட். இப்போ நம்ம ஒரு நம்பர் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். என்ன நம்பர் எடுத்துக்கலாம்? 20 நம்பர் எடுத்துக்கிறேன். இதை நான் ஃபேக்டரைஸ் பண்ண போறேன். ஃபேக்டரைஸ் பண்ணனா லாங் டிவிஷன் மெத்தட் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். 20யை நான் ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அப்போ நான் என்ன டேபிள் யூஸ் பண்ணலாம்? 2 டேபிள் யூஸ் பண்ணலாம். 2 டேபிள்ல எப்போ 20 வரும்? 10 டைம்ஸ். 10 2s 20. அடுத்து இங்க எனக்கு 10 வந்திருக்கு. அப்பனா 10 என்ன டேபிள்ல வரும்? அகைன் 2 டேபிள்ல தான் வரும். அப்போ 2 என்ன டேபிள்ல வருதுங்கிறத வெளியே போடணும். ஹவு மெனி டைம்ஸ் வருதுங்கிறத கீழே நம்ம வந்து டிவிஷனுக்குள்ள போடணும். 2 டேபிள்ல 10 எப்போ வரும்? 5 டைம்ஸ். 5 2s 10 கரெக்டா வருது. அடுத்து இங்க 5 இருக்கு. அப்போ 5 என்ன டேபிள்ல வரும்? 5 டேபிள் 1 டேபிள்ல தான் வரும். 1ங்கிறத நம்ம சைடுல போட மாட்டோம். 5 வந்து என்ன டேபிள்ல தான் வரும்? 5 டேபிள்ல தான் வரும். எப்போ வரும்? 1 டைம்ஸ். இப்போ கீழே 1 வந்துருச்சுன்னா நம்ம லாங் டிவிஷனை ஸ்டாப் பண்ணிடலாம் ஃபேக்டரைஸ் பண்றத. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு? 20 ஈக்குவல் டு நமக்கு சைடில் ஆன்சர் என்ன வந்துச்சு? 2 இன்டூ 2 இன்டூ 5 அப்படிங்கிறது எனக்கு வந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட், இப்போ நான் 20ங்கிற அதே ஃபேக்டரைசேஷன் இப்போ நான் எப்படி பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் நான் இங்கே 2 டேபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு 2 டேபிள் இல்லாம 20 நான் எனக்கு ஈஸியா 5 டேபிள் எனக்கு வந்துருது. அப்பனா நான் ஃபர்ஸ்ட் இங்க 5 யூஸ் பண்றேன். 5 டேபிள்ல எப்ப 20 வரும்? எத்தனாவது டைம்ஸ் வரும்? எனக்கு 4 டைம்ஸ் வரும். 4 5s 20. அடுத்து இங்க 4 இருக்கு. 4 என்ன டேபிள்ல வரும்? 2 டேபிள். 2 டேபிள்ல எப்போ வரும்? செகண்ட் டைம். அப்போ 2 டைம்ஸ். 2 2s 4. அடுத்து எனக்கு இங்க 2 வந்திருக்கு. 2 என்ன டேபிள்ல வரும்? 2 டேபிள்ல தான் வரும். எப்போ வரும்? 1 டைம்ஸ். 1 2s 2. அப்ப நான் இதுக்கு ஃபைனலா ஃபேக்டரைசேஷன் என்ன எழுதலாம்? 20 is equal to 5 into 2 into 2.
இப்போ இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இங்க நான் ஃபர்ஸ்ட் வந்து 2 டேபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்க 5 டேபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஆர்டர் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. ஆனா ஆன்சர் சேஞ்ச் ஆயிருக்கா? இல்ல. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுவோம். 2 2s ஆர் எனக்கு என்ன வருது? 4 தான் வருது. 4 5s ஆர் 20. ஆன்சர் கரெக்டா வருது. அப்போ இட் இஸ் கரெக்ட். இப்போ இங்க செக் பண்ணுவோம். 5 2s ஆர் 10. 10 2s ஆர் 20. இங்கேயும் ஆன்சர் கரெக்டா வருது. ஆனா எனக்கு என்ன மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு? ஆர்டர் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. இங்க எனக்கு 2 2 2 எனக்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. அடுத்து தான் 5 வந்திருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் 5 வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கு எனக்கு? 2 2 வந்திருக்கு. ஜஸ்ட் ஆர்டர் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. மித்தபடி ஆன்சர் எனக்கு என்னவா தான் இருக்கு? சேமா தான் இருக்கு. எதுவுமே சேஞ்ச் ஆகல. இதை தான் சொல்றாங்க ஃபேக்டரைசேஷன் இஸ் யூனிக். நம்ம ஃபேக்டரைசேஷன் எப்படி ஃபர்ஸ்ட் என்ன டேபிள் யூஸ் பண்ணி போட்டாலும் ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்னவா தான் வரும்? எல்லாத்துக்கும் சேமா தான் வரும். இப்போ நம்ம இங்க யூஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் 2 டேபிள், இங்க 5 டேபிள் யூஸ் பண்ணோம். ஆனா ஆன்சர் ஏதாவது சேஞ்ச் ஆச்சா? இல்ல. ஜஸ்ட் ஆர்டர் தான் சேஞ்ச் ஆச்சு. ஃபேக்டரைசேஷன் இஸ் யூனிக். அபார்ட் ஃப்ரம் த ஆர்டர் பிரைம் நம்பர்ஸ் இட் அக்யூர்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இப்போ அதை இப்போ நம்ம தியரம்ல பார்க்கலாம். இந்த லைன் தான் இப்போ சொன்னோம். திஸ் ஃபேக்டரைசேஷன் இஸ் யூனிக் அப்படின்னா அந்த ஃபேக்டரைசேஷன் நம்ம என்ன ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டேபிள் போட்டு கண்டுபிடிச்சாலும் ஃபைனல் ஆன்சர் இஸ் யூனிக். ஆனா ஆர்டர் மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அர்த்தமெட்டிக்ல இதுதான் சொல்றாங்க. எவ்ரி காம்போசிட் நம்பர் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் ஆர் ஃபேக்டரைஸ் as a ப்ராடக்ட் ஆஃப் பிரைம். எந்த ஒரு காம்போசிட் நம்பரை நம்ம ஸ்பிளிட் பண்ணி ப்ராடக்ட்ஸா எழுதும் போது கண்டிப்பா அதுக்குள்ள என்ன இருக்கும்? பிரைம் நம்பர்ஸ் இருக்கும். அடுத்து அதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது காம்போசிட் நம்பரை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது ஃபேக்டரைசேஷன் யூனிக்காக தான் இருக்கும். ஆனால் ஆர்டர் என்னவா இருக்கும்? ஆர்டர் எனக்கு சேஞ்ச் ஆயிருக்கலாம். அது எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆர்டர் சேஞ்ச் ஆனாலும் ஃபைனல் ஆன்சர் இஸ் எ யூனிக். ஃபைனல் ஆன்சர் எனக்கு கரெக்டாக தான் வரும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அர்த்தமெட்டிக்கோட ஜஸ்ட் தியரமோட டெஃபினிஷன்ஸ் மட்டும் பார்த்தோம். அந்த தியரம்ல என்ன சொல்லியிருக்காங்க அந்த அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம்? ஃபேக்டர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் காம்போசிட் நம்பர், நெக்ஸ்ட் பிரைம் நம்பர்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அர்த்தமெட்டிக்கோட தியரம்ல என்ன சொல்லியிருக்காங்க? இந்த தியரம்ல என்ன சொல்லியிருக்காங்க? எவ்ரி காம்போசிட் நம்பரை நம்ம ஒரு காம்போசிட் நம்பரை எடுத்து ஸ்பிளிட் பண்ணி எழுதும் போது அதுக்குள்ள கண்டிப்பா என்ன வரும்? பிரைம் நம்பர்ஸ் வரும். பிரைம் நம்பர்ஸ் வந்தாலும் அதை ஃபேக்டரைஸ் பண்ணும் போது நமக்கு ஆன்சர் என்னவா தான் இருக்கும்? யூனிக்காக தான் இருக்கும். ஆர்டர்ஸ் மேபி சேஞ்ச் ஆயிருக்கலாம். அப்படிங்கிறது தான் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அர்த்தமெட்டிக்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 1.1 ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.